வந்து லைவ்ல நடந்த ஒரு சின்ன சின்ன ஃபன் மொமெண்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம். சுபிக்ஷா வந்து மைக் போடல. கரெக்டாக மைக் போடாமல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கான வினோத் இது போய் ஏதோ பேசிடுவார். அதனால தான் மைக் போடலன்னு பிக் பாஸ் பிடிச்சிருவாரு. ஸோ வினோத் அண்ணாவே ஏதோ டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு யார்கிட்ட என்ன பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு கமர்தன் கிட்ட வருவாங்க. கமர்தன் கிட்ட வந்தோடனே வினோத் அண்ணா சொல்லுவார், அவனும் மைக் போட மாட்டான் அதானே அப்படின்னு சொல்லுவார். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வினோத் அண்ணாட்ட சொல்லுவார், நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுறீங்க, கேம்காக நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஃபுல் எஃபர்ட் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு உங்ககிட்ட நெகட்டிவ் சொல்லணும்னா நிறைய இருக்குது, பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வர வர சுபிக்ஷாவுக்கு கொஞ்சம் ஜெலசி இருக்கும்னு ரொம்ப ஃபீல் ஆகுது. அதாவது யாரெல்லாம் ஸ்ட்ராங் கண்டக்டர்ஸோ அவங்கள எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உடனே கானா வினோதனா ஆமாம் அப்பா நெகட்டிவ் சொல்லியிருந்தா எல்லாரும் ஒரு 1/2 மணி நேரம் இங்கே தான் இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமித் ஏதோ தாண்டி ஏதோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வினோதண்ணா கூப்பிட்டுட்டு, ஏய் நீ என்ன இங்கே தாண்டிட்டு இருக்க, நீ பாரு உட்காந்துருக்க இடத்துல போய் தாண்டு அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணுறாங்க. அமித்தும் அதுக்கு சிரிக்கிறாரு. கனிகா சொல்லும்போது அவர் கோவம் வந்துச்சு. அது நம்ம தப்பாக சொல்ல முடியாது, ஏன்னா வினோதண்ணா அவரோட ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதனால் அவர் சிரிக்கிறாரு. அப்புறமா சுபிக்ஷா போயிட்டு இந்த மாதிரி பாரு கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ஆளை பிடிச்சதுன்னா நீங்கள் எவ்வளோ சாஃப்டாக அவங்கக்கிட்ட நடந்துப்பீங்க, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே கமர்தீன் சொல்கிறாரு, அப்படிலாம் நடக்க சான்ஸ் இல்லையே அப்படின்ட்டு வடிவேலு டயலாக சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஆராரா கிட்ட போயிட்டு சுபிக்ஷா சொல்லுங்க, நீயா இருக்க, அவனுக்கு பசி வந்தால் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாசிட்டிவ் சொல்கிற மாதிரி நெகட்டிவ்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கனியக்கா கிட்டேயும் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்கன்னா நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவீங்க, தப்பை கூட பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே கமர்தீன் சொல்கிறாரு, இது என்னது நாமினேஷன் பண்ணுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நாமினேஷன் முடிவுகள் அப்படின்னு சொல்லுவார்ல, பிக் பாஸ் வாய்ஸில் கமர்தீன் அப்படி பேசி காட்டுறாரு. இதெல்லாம் லைவ்ல பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அதாவது சுபிக்ஷா வந்து பாசிட்டிவ் சொல்கிற மாதிரி நெகட்டிவை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறமா சாண்ட்ரா கிட்ட போயிட்டு நீங்கள் நல்லா பரதநாட்டியம் பண்ணுறீங்க, குட் ஹார்ட் இருக்குது அப்படிம்பாங்க. திவ்யா கிட்ட போயிட்டு உங்ககிட்ட ஒரு காமெடி சைடு இருக்குது, அப்புறம் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தப்பை தட்டி கேட்பீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து சபரி வந்து பாத்ரூம் ஏதோ க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ சபரியும் திவ்யாவும் மாறி திட்டிக்கிறாங்க. ஏய் எருமை அப்படி 2 பேரும். இவங்க 2 பேர் திட்டும்போது ஆக்சுவலாக பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இப்போ சபரியும் அது பெருசாக இஷ்யூ ஆக்க மாட்டார், திவ்யாவும் அதை பெருசாக இஷ்யூ ஆக்க மாட்டாங்க. 2 பேரும் மாறி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ விளக்குமாறு சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உடனே வந்து கமர்தீன் கேட்டிருப்பார் போல இருக்குது. அதோடனே அந்த பிக் பாஸ் வந்து கொடுத்து விட்டுட்டார். 2 விளக்குமாறு வந்து இதில் ஸ்டோர் ரூமில் வந்துருச்சு. வந்தோடனே கமர்தீன் அதை எடுத்துகிட்டு டான்ஸ் ஆடிட்டே வராரு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உடனே அதை பார்த்துட்டு பயங்கர ஒரு பவர் உள்ள கேப்டன் போல இருக்குது, அவன் கேட்டோடனே மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே கமர்தீன் வந்து கேப்டன் அவரோட ஜாபை சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.